फांसी दो அன்றைக்கு நைட் வந்து நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக 5 டாக்டர்ஸ் ஒன்னா இருந்து சாப்பிடுறாங்க. 2:35 மணி இருக்கும் காலையில அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வந்து வெளியில தெரிய வந்தோன்னா மக்கள் கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி மூடிக்கொள்றாங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இந்த டாக்டர்ட பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் இருந்தா கண்டிப்பா போலீஸ் அவுட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படி அதுல இருந்த ஒரு முக்கியமான நபர் தான் மக்கள். அதோடு சேர்ந்து அங்க ஒர்க் பண்ண ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏனென்றா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கு. ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதுதான் ஏசியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது கொல்கத்தால இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ், ட்ரைனிங் டாக்டர்ஸ், நர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கு நைட் வந்து நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக 5 டாக்டர்ஸ் ஒன்னா இருந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதுல 4 டாக்டர்ஸ் டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுல ஒருத்தங்க தான் அந்த 31 வயதான லேடி டாக்டர். அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அங்க படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதோட ஒரு ட்ரைனிங் டாக்டரும் கூட. அப்படி இருக்கக்குள்ள அந்த டாக்டர் வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, எனக்கு வந்து 2 மணி மட்டும் டியூட்டி இருக்குது, நான் அதில் முடிச்ச பிறகு படிக்கணும், படிச்சுட்டு தூங்கிடுவேன் அப்படின்ட்டு தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. அவங்களும் போயிடுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த லேடி டாக்டர் வந்து தன் டியூட்டியும் பார்த்துக்கிட்டு படிச்சு கொண்டிருக்கிறான். படிச்சுட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து தூங்கணும் போல ஃபீல் ஆகுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, எங்க தூங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் வருது, 3rd ஃப்ளோர்ல இருக்கிற செமினார் ஹால்ல போய் தூங்கலாம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய லேப்டாப், போன், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு செமினார் ஹாலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்கக்குள்ள ஒரு கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவங்க வந்து கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு லேடி டாக்டர் இவங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்ல ஒரு டவுட் இருக்கு, அத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2:35 மணி இருக்கும் காலையில அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சரியா காலையில 3 மணி இருக்கும் அங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த கதவை வந்து திறந்து பார்த்திருக்காரு. இந்த டாக்டர் வந்து நல்லா தூங்கி கொண்டு இருந்திருக்கா. அப்படி இருக்கக்குள்ள ஆகஸ்ட் 9, 2024 காலையில 7:30 இருக்கும். இந்த டாக்டரை காணல அப்படின்னு கீழே எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. தேடிக்கொண்டிருக்கக்குள்ள அங்க வேலை செஞ்ச ஸ்டாஃப் ஒருத்தங்க, சரி டாக்டர் வந்து வேலையில அசந்து தூங்கி இருப்பா, நாம போய் எழுப்பலாம் அப்படின்ட்டு மேல போறார். அப்படி போய் அவர் வந்து கதவை ஓபன் பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அப்படி உள்ள போனவங்க என்னத்தை பாக்குறாங்கடா, இந்த டாக்டர் வந்து அறநிர்வாண கோலத்துல உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாமே கிழிக்கப்பட்டு உடல் முழுக்க காயங்களோட ரொம்பவே கொடூரமா ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கிறா. அவருடைய கைகால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, இடுப்பு உடைக்கப்பட்டு, கால்கள் வந்து 90 பாகைக்கு கிழிக்கப்பட்டு, இப்படி கொடூரமா அவங்களுடைய நிகம் எல்லாமே பிடுங்கி எறியப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கிறா. அதோட அந்த டாக்டர் வந்து கண்ணாடி போட்டிருக்கா. அந்த கண்ணாடி வந்து கண்ணுக்குள்ள குத்தி ரத்தம் எல்லாமே ஒழுகி கொண்டிருந்திருக்கு. இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை இவங்க பாக்குறாங்க. இந்த விஷயம் வந்து வெளியில தெரிய வந்தோன்னா மக்கள் கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி மூடிக்கொள்றாங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இந்த டாக்டர்ட பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச பிறகு இந்த போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு லேப்டாப்பும் அந்த டாக்டர்ட பாடிக்கு பக்கத்துல ஒரு உடைஞ்ச ப்ளூடூத் ஹெட்செட்டும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த செமினார் ஹாலுக்குள்ள இருந்த சிசிடிவியையும் இந்த கொரிடோர்ல இருந்த சிசிடிவியையும் செக் பண்றாங்க. ஆனா எந்த ஃபுட்டேஜுமே இல்லை, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ள இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த கொரிடோருக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவியை செக் பண்றாங்க. 3 மணிக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே 3 மணிக்கு ஒரு ஸ்டாஃப் போய் பார்க்கக்குள்ள இந்த டாக்டர்
டாக்டர் தூங்கி கொண்டு இருந்திருக்காங்க. அப்ப 3 மணிக்கு அப்புறமா வந்து அவங்க சிசிடிவியை செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு 4 மணி மாதிரி சஞ்சய் ராய் என்பவர் வந்து அந்த இடத்தை வந்து கிராஸ் பண்றாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல 12,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ற ஒருத்தர். இவர் என்ன பண்றாருன்னா 4 மணிக்கு உள்ள போனவர் சரியா 4:45க்கு மறுபடியும் வெளியில போறாரு. அப்படி போய்க்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த சஞ்சய் ராயிண்ட கழுத்துல வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பாக்குறாங்க. இது சஞ்சய் ராய் முதல் என்ட்ராய்க்குள்ள அவருடைய கழுத்துல இருக்குது. அவர் வெளியில போய்க்குள்ள அவருடைய கழுத்துல இல்ல இந்த ப்ளூடூத் ஹெட்செட். அப்படி இருக்கக்குள்ள அந்த சம்பவ இடத்துல அந்த பொடிக்கு பக்கத்துல கிடைச்ச அந்த ஹெட்செட் வந்து டாக்டர்கிட்ட இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது சஞ்சய் ராயிண்ட ஹெட்செட் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ண அவர்கிட்ட வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போய்க்குள்ள சஞ்சய் ராய் படுத்து நல்லா தூங்கி கொண்டிருக்கிறான். வெளியில ஒரு ட்ரெஸ் வந்து தோச்சு காய வச்சு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் எதன்னு பார்த்தா சஞ்சய் ராய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போட்டுட்டு போன ட்ரெஸ் தான் அந்த வெளியில தோச்சு காய விட்டு கிடந்திருக்கு. அதோட வெளியில ஒரு ஷூ இருந்திருக்கு. அந்த ஷூவில் நிறைய ரத்தக்கரை கிடந்திருக்கு. அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இந்த சஞ்சய் ராய்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ தானே அந்த டாக்டரை வந்து கொலை பண்ணினா அப்படின்ட்டு. அதுக்கு சஞ்சய் ராய் சொல்றா, நான் தான் கொலை பண்ணேன், அதுக்கு என்ன நீங்க தூக்கில போடணுமா, போட்டுக்கொள்ளுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அசால்ட்டா சஞ்சய் ராய் சொல்றான். உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன செய்யறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய்க்குள்ள இந்த சஞ்சய் ராய்க்கு கணக்கே இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போற மாதிரி அவன் வந்து அசால்ட்டா போலீஸ் ஆபீசர்ஸ் கூட போறான். அப்படி கேட்கல அவனோட பேக்ரவுண்ட் நாங்க செக் பண்ண அப்படின்னா ரொம்பவே கேவலமா இருந்திருக்கு. மெடிக்கல் காலேஜ் இருந்தா கண்டிப்பா போலீஸ் அவுட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படி அதுல இருந்த ஒரு முக்கியமான நபர் தான் இந்த சஞ்சய் ராய். இவன் வந்து போலீஸ் கிடையாது. 2019 கொல்கத்தால சிவில் வாலண்டியர் அப்படின்ற இதுல வந்து இருந்திருக்கான். அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இவனுடைய ஒர்க்குக்கு சில பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னா இவன் வந்து எந்த பெர்மிஷனும் இல்லாம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் போக முடியும். அதோட இவனுக்கு ஒரு பைக் கொடுத்திருக்காங்க. அந்த பைக்குக்கு டெய்லி 5 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதோட இவன் பைக்ல வந்து கொல்கத்தா போலீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டிருக்கு. இவன் வேலை என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொடுக்கறது, குறைஞ்ச காசுல செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு செய்து கொடுத்துட்டு நல்லா கமிஷன் பார்த்திருக்கான். அப்படி இருக்கக்குள்ள இவன் பர்சனல் லைஃபை பார்த்தான் அப்படின்னா இவனுக்கு வந்து 4 மனைவிகள், 3 பேர் வந்து இவரோட இருக்க தாங்க இல்லாம பண்ற அநியாயம் தாங்க இல்லாம கொடூரம் தாங்க இல்லாம விட்டுட்டு போயிடுறாங்க. 4வது மனைவிக்கு கேன்சர் வருது, அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள போலீஸ் வந்து இவனுடைய போனை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து இயற்கைக்கு முரணான நிறைய ஆபாச படங்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா இது தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து காலையில 9ஆம் தேதி காலையில பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி மகள் தற்கொலை பண்ணி இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே அவங்களுடைய மகளோட உடம்ப பார்க்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அனுமதிக்கல, போலீஸும் அனுமதிக்கல. அவங்களும் வந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க, பட் அவங்கள விடவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அப்பாவை மகளோட உடலை பாக்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உள்ள போன அப்பாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கு. மகளோட உடம்புல பாதி ட்ரெஸ் இல்ல, ரொம்ப கொடூரமா கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இடுப்பெலும்பு உடைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா இறந்து போயிருந்திருக்கா. இந்த விஷயத்த பார்த்தோன்னா அப்பாவுக்கு தெரிய வருது இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, இது என்ன மகளை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வெளியில வந்து சொல்றாரு. இந்த விஷயம் வந்து எல்லா இடமுமே பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவின உடனே அங்க இருந்த டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரொட்டஸ்ட் வந்து உச்சகட்டத்துல போய்கொண்டிருக்கக்குள்ளதான் இந்த டாக்டருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து வருது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த டாக்டர்ஸ், மக்கள், அதோடு சேர்ந்து அங்க ஒர்க் பண்ண ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏனண்டா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்க இறந்த பிறகுதான் அவங்க கூட தவறா நடந்திருக்காங்க. அதோட அந்த இடுப்பெலும்புகள் முறிக்கப்பட்டு கால்கள் 90 பாய்க்கு கிழிக்கப்பட்டு அப்படி நிறைய விஷயங்கள் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதிலும் குறிப்பா அவங்களுடைய உடம்புல இருந்து 150
மில்லிலீட்டர் விந்தணு எடுத்ததா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு அந்த போராட்டக்காரர்கள் இன்னுமே கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா கண்டிப்பா இது ஒருதன் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இது கேங்கா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் இந்த குற்றச்சாட்டை எழுப்பி அதிக அளவுல போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஏன் தற்கொலை அப்படின்னு சொல்லி சென்று கேட்கக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லுது, நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு கதையை மாத்திடுறாங்க. இப்படி இருக்கக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் போய்கொண்டிருக்கு, ப்ரொட்டஸ்ட் போய்கொண்டிருக்கக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செமினார் ஹாலுக்கு பக்கத்துல இந்த அறைகளை உடைச்சு ஏதோ கட்டுறாங்க. அதோட சேர்த்து இந்த செமினார் ஹால்ல ஒரு பக்க சுவரையும் இடிக்கிறாங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்ட இடத்துல அவங்க சொல்றாங்க, எங்களுடைய ஸ்டாஃபுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை, அதாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதால நாங்க ஸ்டாஃபுக்கு தங்குறதுக்கு சேஃபா இடங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏனென்றா ஏற்கனவே அங்க இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அந்த காலேஜின் பிரின்சிபல் இந்த சம்பவம் நடந்த ஆண்டு தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஆகஸ்ட் 15 ஆண்டு 2024 அப்ப 120 பேர் கொண்ட கும்பல் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களை கலைக்கிறதுக்காக யாராலையோ அனுப்பப்படுது. அப்படி இருக்கக்குள்ள அவங்க குழப்ப முயற்சிக்கிறாங்க. யார்கிட்டயுமே வெளியாக்கள்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்க கூடாதுக்காக டவர் சிக்னலை கட் பண்றதுக்காக ஜாமர் வச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி அந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களை குழப்பறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்குமே அந்த டாக்டருக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் போய்கொண்டுதான் இருக்கு. உலக மக்கள் எல்லாத்தையுமே வேண்டுகோள் அந்த டாக்டருக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றதுதான்.